இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். FCRA ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட், அதாவது வெளிநாட்டு நிதியுதவி ஒழுங்குமுறை சட்டம் அப்படின்ட்டு ஒரு சட்டம் இப்போ ரீசெண்டாக 2026 ஒரு அமெண்ட்மெண்ட் சட்ட திருத்தம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வந்த உடனே இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதிர்கட்சி எல்லாருமே, காங்கிரஸ் ஆகட்டும், திமுக. ஃபர்ஸ்ட் கண்டனம் யார் எங்கிருந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாலின் அவர்களுக்கு தான் வந்தது. அடுத்து கனிமொழி அவர்கள், மற்ற எல்லாத்துலேருந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ முக்கியமாக காங்கிரஸ் வந்து ஒரு குய்யோன்னு குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சட்டம் ஏற்கனவே 2020 தடவை அமெண்ட்மெண்ட் பண்ணது. இப்போ 2026 மறுபடியும் அமெண்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக அது வந்து பார்லிமெண்ட்டுக்கு போச்சு. இன்னும் ஃபுல்லாக அமெண்ட்மெண்ட் பண்ணி பில் பாஸ் பண்ணலை, பட் இருந்தாலுமே போச்சு, ஒரு ரீடிங்காக போயிருக்கு. உடனே இங்கே எல்லாமே குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ரீசனுக்காக குதிக்கிறாங்க அப்படின்னா, ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட், அதாவது ஃபாரின்லேருந்து உனக்கு ஒரு ஃபண்டு வருது, ஓகேவா, என்ன விஷயத்துக்காக இருக்கட்டும், அதை வந்து ஒழுங்குமுறை பண்ணணும். எதுக்காக அந்த ஃபண்டு வந்திருக்கு அப்படின்னு ஒரே ஒரு கேள்வி தான் கவர்மெண்ட் கேட்குது. இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. சார் இவ்வளோ காசு வந்திருக்கு சார், எங்களுக்கு இந்தந்த ரீசனுக்காக, நாங்கள் அந்த அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக நாங்கள் வந்து யூஸ் பண்ணுறோம், அப்புறம் ஏழைகளுக்கு கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுறோம், அப்புறமேட்டு இந்த மாதிரி மீட்டிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நீ காட்டிட்டே முடிஞ்சு போச்சு. ஆனால் முய்யன்னு கத்தும் போது கிட்டத்தட்ட என்ன அர்த்தம், அப்போ உன் மேலே ஏதோ தப்பு இருக்குன்னு அர்த்தம். ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா, எதற்கு எடுத்தாலுமே கிறிஸ்துவ என்ஜிஓக்களை, அதாவது நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், அதாவது அரசு சாரா அமைப்புகள், அது வந்து பாதிக்கப்படும். கிறிஸ்டின்ஸை நீங்கள் முடக்கிறீங்க, அவங்களோட ஃபண்டை வந்து நீங்கள் திருடுறீங்க அப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க. ஏன் கிறிஸ்டின் ஒரே ஒரு மதத்தை மட்டும் அந்த இடத்துல நீங்கள் திணிக்கிறீங்க? ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படின்றது ஃபாரின்லேருந்து ஃபண்டு வந்தால் போதும். அது ஹிந்துவாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், கிறிஸ்டினாக இருக்கலாம், பார்சியாக இருக்கலாம், புத்திசா, எது வேணாலும் இருக்கலாம். ஏன் கிறிஸ்டின் நீங்களே சொல்றீங்க? அப்ப கிட்டத்தட்ட இது உண்மையாயிருச்சு, கிறிஸ்துவர்களுக்கு வரக்கூடிய ஃபண்டு வந்து ஏதோ விஷயம் இருக்கு அப்படின்ட்டு. சரி, கொஞ்சம் ஹிஸ்டரி போய் பார்த்து வருவோமே. 1976 அதாவது எமர்ஜென்சி டைம்ல வந்து நம்ம இந்திரா காந்தி அவர்கள் வந்து ஒரு ஆக்ட் கொண்டு வராங்க. இதுதான் ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட். அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. கொண்டு வந்தது காங்கிரஸ் தான், ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்ப கொண்டு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதுக்காக பண்றாங்க அப்படின்னா, எமர்ஜென்சி டைம்ல இந்தியாவில் நிறைய கிளர்ச்சிகள் ஏற்படுது, அதுக்காக ஃபாரின்ல இருந்து ஃபண்டு வருது. எதுக்காக ஃபண்டு வருது நம்ம தெரிஞ்சுக்கணும், அந்த ஒரு ரீசனுக்காக கொண்டு வந்தாங்க. சரி, ஓகே. அதுக்கப்புறமேட்டு சில அமெண்ட்மெண்ட் அப்பப்போ பண்ண ஆரம்பிச்சாங்க. 2010 ஒரு தடவை கொண்டு வந்தாங்க, அதுவும் காங்கிரஸ் டைம்ல தான். அதே மாதிரி 2016, 2018, 2020 தான் வந்து ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வராங்க FCRAல. அங்கதான் பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ட்டு. என்ன ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, நீ ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் நீ ஃபாரின்லேருந்து வருது அப்படின்னா யார் யாருக்கெல்லாம் வரும்? முக்கியமாக NGOs, ட்ரஸ்ட், அறக்கட்டளை ஆகட்டும், பல சங்கங்கள் ஆகட்டும், இவங்களுக்கெல்லாம் ஃபாரின்லேருந்து ஃபண்டு வருது. அதாவது நாங்கள் வந்து ஏழைகளுக்கு நாங்கள் நல்லது செய்கிறோங்க அப்படின்னு சொல்லி ஃபண்டு வருது. அப்படி வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, 2020 பிஜேபி கவர்மெண்ட், அமித்ஷா வந்து மிகப்பெரிய ஒரு ஷாக் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருன்னா, முதல்ல நீங்க வந்து ஆதார் கார்டு அப்ளை கொடுத்தே ஆகணும், யார் ஹெட்டா இருக்கீங்களோ அது. ரெண்டாவது, வரக்கூடிய ஃபண்டுல 20% வரைக்கும் தான் நீ வந்து அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகத்துக்கு வந்து நீ யூஸ் பண்ணிக்கணும், அதுக்கு மேல நீ யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஏன்னா அட்மினிஸ்ட்ரேஷன்ற பேர்ல என்ன பண்ணிடுவாங்க பாத்தீங்கன்னா, இது கணக்கு போடு, இது கணக்கு போடு, இது கணக்கு போடும், இஷ்டத்துக்கு அவன் வந்து அமௌண்ட்டை போட்டுக்கிட்டு அட்மினிஸ்ட்ரேஷன்ற பர்பஸுக்கு போட்டுருவானுங்க. அப்படி பண்ணக்கூடாதுன்னு ஒரு 2வது செக். 3வது செக் பாத்தீங்கன்னா, இருக்குல்ல ரொம்ப டிஃபிகல்ட்டான செக், FCRAன்னு ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணு. அந்த அக்கௌண்ட் மூலியமா தான் அங்கிருந்து வரக்கூடிய பணம் FCR அக்கௌண்ட்டுக்கு வரணும். அதுக்கப்புறம் தான் வந்து உன் கைக்கு போகும். முடிஞ்சே போச்சு. அதாவது சொந்த அக்கௌண்ட் வச்சுக்கலாம், இல்லை வேற ஏதாவது அக்கௌண்ட் வச்சுக்கலாம். அந்த அக்கௌண்ட்ல வந்து பண பரிவர்த்தனை பண்ணிக்கிட்டு இருந்த அவங்க FCRA அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணு, அந்த அக்கௌண்ட் மூலியமா தான் உனக்கு வந்து ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆகும். அப்படிங்கும்போது கவர்மெண்ட்டுக்கு தெளிவாக தெரிஞ்சு போயிட போகுது எத்தனை ரூபா ஃபண்டு வருது, எப்படி போகுது, யாருக்கு போகுது அப்படின்றத. இங்க செக் வச்ச உடனே தான் 2020 முய்யோன்னு குதிச்சாங்க. கிறிஸ்தவர்களை அழிக்க பார்க்கிறார்கள், அவர்களுக்கு வரக்கூடிய ஃபண்டை வந்து எடுக்க பார்க்கிறார்கள், அவர்களை வந்து ரொம்ப துன்புறுத்துகிறார்கள், அப்படி இப்படின்னு முய்யோன்னு கத்த ஆரம்பிச்சாங்க. இதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு என்ன தெரியுங்களா? 2017 நம்ம அமெரிக்காவும் ஜெர்மனியும் யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் இருக்கு பாத்தீங்களா, அங்கேயே போய் முறையிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்தியா வந்து இந்த மாதிரி தொண்டு நிறுவனங்களை வந்து முடக்க பார்க்கிறது அப்படின்ட்டு. இதுல இருந்தே தெளிவா நம்ம தெரிஞ்சுக்கலாம், அப்ப நம்ம கரெக்டான பாத்துல போய்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. சரிங்களா? சோ அதனால அந்த மாதிரி ஒரு செக் வச்சாங்க. FCRA அக்கௌண்ட் ஒன்று வச்சு அது மூலியமா தான் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. இன்னொரு எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா, 2015 சரிங்களா, அந்த NGOஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா, எத்தனை NGO வந்து இந்தியாவில் வந்து கேன்சல் செய்யப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரத்து செய்யப்பட்டது அந்த ஆக்ட் மூலியமானா 10,000 NGOs. யோசிச்சு பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ கரெக்டா நீ அக்கௌண்ட்டுக்கு வந்து உனக்கு பணத்தை யூஸ் பண்ணல, தப்பான ஆட்கள் மூலியமா அக்கௌண்ட்டுக்கு பணம் வருது, அந்த மாதிரி விஷயங்கள்னால 10,000 NGOs வந்து கேன்சல் பண்றாங்க லைசன்ஸை. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேட் எழுதுறீங்களா, உத்தரப்பிரதேஷ் 1100க்கு மேற்பட்ட NGOs கேன்சல் பண்றாங்க.
2வது ஸ்டேட் எது தெரியுங்களா? தமிழ்நாடு. 1000க்கும் மேற்பட்ட என்ஜிஓஸோடைய லைசன்ஸை கேன்சல் பண்ணப்படுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாம ஃபாரின்ல இருந்து ஃபண்டு வந்திருக்குது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இதுல முக்கியமா அந்த 1000 என்ஜிஓஸ்ல கிட்டத்தட்ட மோஸ்ட்லி மேக்சிமம் யாருன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்டின் மிஷனரி சம்பந்தப்பட்ட என்ஜிஓஸா இருந்திருக்குது. ஸோ தெளிவா இதுல இருந்து நம்மளுக்கு புரிய வருது. இந்த FCRA ஆக்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த சட்டம் வந்து எதுக்கு யாரு கீழே வருது, எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். யாரு கீழே வருது? அமித்ஷா அவர்கள் கீழே வருது. சும்மா விட்டுருவார் அவரு? இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அடி பிரிச்சு மேஞ்சிட்டு தான் நம்மால் விடுவாப்ல. ஸோ அதனால இப்போ மறுபடியும் கத்துறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2026ல இன்னொரு செக் வைக்கப்படுது. என்ன செக் வைக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்ஷன் 15I அப்படின்ற ஒரு செக்ஷனை, அந்த இதுல கூடிய அந்த ஆர்டிக்கல்ல செக்ஷனை அமெண்ட்மெண்ட் பண்றாங்க. அமெண்ட்மெண்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்காங்க. என்ன அமெண்ட்மெண்ட் அப்படின்னா, ஒருவேளை ஓகேங்களா நீங்க ஒரு என்ஜிஓ ஆரம்பிச்சு அதுக்கு ரெனியூ பண்ணல அப்படின்னா, சில வருஷம் தான் என்ஜிஓக்கு பதிவு எண் கொடுக்கப்படும். அது சில வருஷங்கள் வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீ ரெனியூவல் பண்ணணும், புதுப்பிக்கணும். புதுப்பிக்கல அப்படின்னா 1. 2வது, என்ஜிஓ கேன்சல் செய்யப்பட்டுச்சு, இல்லைன்னா ரத்து செய்யப்பட்டுச்சு, லைசன்ஸ் முடிஞ்சு போச்சு அப்படின்னா, அதுக்கப்புறமேட்டி கேன்சல் ஆனதை புதுப்பிக்காம அந்த டேட்டுக்குள்ள டைமுக்குள்ள நீ மறுபடியும் புதுப்பிக்கல அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது அந்த என்ஜிஓட சொத்துன்னு ஒன்று இருக்கும் தெரியுங்களா, ஏற்கனவே வாங்கி நிறைய குமிச்சு வச்சிருப்பாங்க இல்ல அண்டா உண்டாலாம், அந்த சொத்து எல்லாம் யாருக்கு போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் அமைக்கக்கூடிய ஒரு கமிட்டி மூலியமா ஸ்ட்ரெயிட்டா நம்ம கவர்மெண்ட்டுக்கு போயிடும். கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அந்த அக்கௌண்ட்ல போய் உட்காந்துரும். சரிங்களா? ஸோ இதனால அந்த கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது நிவாரண நிதி ஆகட்டும், ஓகேங்களா, ஒரு பிரசிடென்ட் அர்ஜென்ட்டா ஏதாவது மக்களுக்கு உதவணும் அப்படிங்கும்போது அது அந்த ஃபண்ட்ல இருந்து எடுத்து கொடுப்பாங்க. ஸோ அந்த ஃபண்டுக்கு போய் சேர்ந்துரும் அப்படின்ட்டு. ஸோ அதனாலதான் இங்க இருக்கக்கூடியவங்க எல்லாமே ஏற்கனவே வர காசையும் பிடிக்கிட்டு, சரி ரத்து பண்ணிட்டு இருக்கிற சொத்தையாவது நாங்க வச்சு நிம்மதியா வாழ்ந்துக்கலாம் அப்படின்னா அதையும் கொடுக்கறதுக்கான வேலையை பார்த்துட்டியா அப்படின்ட்டு குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இதுல இருந்தே தெளிவா தெரியுது, ஒன்னும் கேட்க கிடையாது கவர்மெண்ட், உன் கணக்கு காட்டுப்பா, எதுக்காக ஃபண்டு வருது, எப்படி ஃபண்டு போகுது அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா அந்த ஃபண்டு வரதெல்லாமே இவங்க ஃபுல்லா ஃபண்டை வாங்கிட்டு என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ண அந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணாம, ஓகேங்களா, கொள்ளையடிக்கிறவன், பாம் வைக்கிறவன், சரிங்களா, கடத்தல் பண்றவன், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே இந்த ஃபண்டு போய் சேருது. எடுத்துக்காட்டு நக்சலிசம் கூட நம்ம சொல்லலாம். கிட்டத்தட்ட நக்சல் ஒளியறதுக்கு காரணமே இந்த ஆக்டை கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா ஃபண்டு வரும்போது நக்சலுக்கு ஃபண்டு போயிடக்கூடாதுங்க, அதை தடுத்து நிறுத்தினாங்க. அந்த ஃபைனான்ஸ் சிஸ்டத்தையே தடுத்து நிறுத்தினாங்க. அந்த காரணத்தினாலதான் நக்சலிசம் வளராம தடுக்கிறது முக்கிய காரணமா இருந்தது. இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது ஒன்னே என்னன்னா, இதெல்லாம் ஏன் காங்கிரஸ் செய்யல? ஓகேங்களா, அவங்கதான் இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. சரிங்களா, 2010 கூட ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டாடுறாங்க. ஆனா 2015 10,000 என்ஜிஓஸை கேன்சல் பண்றோம் அப்படிங்கும் போது அப்ப அங்க என்ன காங்கிரஸுக்கு போயிருக்கணும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. சோ இந்த என்ஜிஓஸ் எல்லாமே காங்கிரஸோடைய அடிவருடிகளா இருந்திருக்காங்க. சோ உனக்கு என்ன தேவையோ நான் கொடுத்துட்றேன்ப்பா, நான் பாட்டுக்கு என் வேலையை நான் இங்க பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி விஷயத்த செய்யறதுக்கு காங்கிரஸ் பர்மிஷன் கொடுத்துருச்சா அப்படின்ற கேள்வி எழுப்பப்படுது. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடியவங்க எல்லாருமே கத்துறதுக்கு காரணம் முக்கியமா கிறிஸ்துவர்கள் பாதிக்கப்படுவார்கள், அதாவது சிறுபான்மையினர்கள் பாதிக்கப்படுவார்கள். என்ன பாதிப்பு வரப்போகுது? கவர்மெண்ட் கேட்கிற கேள்வியை நீ எடுத்து காட்டிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஏன் இஷ்டத்துக்கு நீ ஃபாரின்ல ஃபண்டை வாங்கிட்டு இங்க இருக்கக்கூடிய பாம்பு வைக்கிறவனுக்கு, கள்ளக்கடத்தல் பண்றவனுக்கு, அவனுக்கு இவனுக்கு எல்லாத்தையுமே, ஏன் நம்ம அந்த பேர் கூடங்குளம் அனல் மின் நிலையம் இருக்கு பாத்தீங்களா, அங்கெல்லாம் அந்த டைம்ல எத்தனையோ காசு தமிழ்நாட்டுக்கு அதனாலதான் ப்ரொடெஸ்ட் வந்துச்சுன்ற விஷயங்கள் நிறைய நம்மளால நியூஸ் பேப்பர்ல பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீ காசை யூஸ் பண்ண அப்படின்னா கவர்மெண்ட் கேட்க தானே செய்யும். ஸோ நீ உண்மையான நல்ல தொண்டு நிறுவனமா இருந்தா நீ ஃபண்டை எதுக்காக வருது, எப்படி வருதுன்னு காட்டிட்டு போ, முடிஞ்சு போச்சு. அதை செய்யறதை விட்டுவிட்டு நான் ஐயோ சிறுபான்மைகள் பாதிக்கப்படுறேன், ஐயோ கிறிஸ்தவர் பாதிக்கப்படுறாரு அப்படிங்கும் போது அப்போ உன்னோட எண்ணம் நோக்கம் என்னங்கிறது தெளிவா கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் அடிமடியிலேயே கை வச்சிட்டாரு நம்ம அமித்ஷா அவர்கள். சோ இதுல ஸ்டாலின் அவர்கள் என்ன ட்வீட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பார்ப்போமா. ஸ்டாலின் அவர்கள் என்ன போட்டிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளிநாட்டு நிதி பங்களிப்பு ஒழுங்குமுறை சட்ட முன் வரைவு 2026 என்ற பெயரில் ஒன்றிய பாஜக அரசால் முன்மொழியப்பட்டிருக்கும் திருத்தங்கள் முழுக்க கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்களையும் தேவாலயங்களையும் பிற மத சிறுபான்மை தொண்டு நிறுவனங்களையும் குறிவைத்து தொடுக்கப்படும் நேரடி தாக்குதல் ஆகும். இவரே தெளிவா போட்டுறாரு கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்களுக்கு அப்படின்ட்டு. சோ இதுலயே கிட்டத்தட்ட தெரிஞ்சிருச்சு என்ன அப்படின்ட்டு. ஏற்கனவே வக்ஃப் வாரிய சட்ட திருத்தம் மூலம் இஸ்லாமிய சொத்துக்களை கபலீகரம் செய்ய முயன்றதை எடுத்து தற்போது மற்ற சிறுபான்மையினரான அமைப்புகள் வெளிநாடுகளில் இருந்து பெறும் நிதியை முடக்கும் முயற்சியில் ஒன்றிய பாஜக அரசு இறங்கியுள்ளது. கேட்கறது ஒரே ஒரு கேள்விதான், எதுக்காக ஃபண்டு வருது? ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா அமைதியா விட்டு போறாங்க. இல்லை அப்படிங்கும்போது என்ன பிரச்சனை உங்களுக்கு? அடுத்தது, எதிர்கட்சிகளின் போராட்டத்தாலும் கிறிஸ்துவ அதிக அளவில் வாழும் கேரளத்தில்
தேர்தல் நடைபெற இருப்பதாலும் இப்போதைக்கு பின்வாங்குவது போல நடித்து விரைவில் நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரை கூட்டி இந்த சட்ட திருத்தத்தை நிறைவேற்ற பாஜக அரசு திட்டமிடுவதாக அறிகிறேன். எஸ், பார்லிமெண்ட் வந்துச்சு, டேபிள்ல சப்மிட் பண்ணிட்டாங்க. பட் எலெக்ஷன் டைம் அப்படின்றதுக்காக நிறுத்தி வச்சிருக்காங்க. எலெக்ஷன் முடிச்சோடனே கன்ஃபார்மா இதை நிறைவேற்றி ஆவாங்க. இதனால கிறிஸ்துவ ஓட்டுகள் வருதோ வரலையோ அதை பத்தி நிச்சயமா மோடி கவர்மெண்ட் யோசிக்க போறது கிடையாது. அதே மாதிரிதான் இஸ்லாமிய ஓட்டு வருதோ வரலையோன்னு கவலைப்படுறது கிடையாது. ஏன்னா ராமர் பூமியை கட்டி முடிச்சாங்க, ட்ரிபிள் தலாக்கை தூக்கி எரிஞ்சாங்க, ஆர்டிகல் 370 தூக்கி எரிஞ்சாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் மக்களுக்கு நல்லதை மட்டும்தான் யோசிக்கக்கூடிய கவர்மெண்டா இருக்கிறனால அவங்க எலெக்ஷன் வரதை பத்தி யோசிக்கவே போறதில்ல. எலெக்ஷன் முடிஞ்சோடனே கன்ஃபார்மா நிச்சயமா அதை நிறைவேற்ற போறாங்க. இந்த முயற்சிகளை கைவிட்டு மாண்புமிகு பிரதமர் அவர்கள் இந்த தன்னிச்சையான அநியாய சட்ட திருத்தத்தை முற்றிலுமாக திரும்ப பெறும் நடவடிக்கையை உடனடியாக எடுக்க வேண்டும் என வலியுறுத்துகிறேன் அப்படின்னு கொஞ்சம் ரெக்வஸ்ட் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அடுத்தது கனிமொழி அவர்கள் என்ன போட்டிருக்காங்க பாருங்களேன். சிறுபான்மையின சமூகங்களின் முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக இருக்கும் தொண்டு நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகளின் வெளிநாட்டு நிதியை முடக்கும் நோக்கத்தோடும் நியாயமற்ற வகையிலும் வெளிநாட்டு நிதி பங்களிப்பு சட்ட முன்வரைவை ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வர இருக்கிறது. இந்த நாட்டின் அரசியலமைப்பு அனைத்து மதங்களுக்கும் சம உரிமையை உறுதியளித்துள்ளது. அந்த உரிமையை சிதைக்கும் எந்த ஒரு முயற்சியையும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியினர் அனுமதிக்க மாட்டோம். ஒன்றிய பாஜக அரசு உடனடியாக இச்சட்டத்திட்டத்தை கைவிட வேண்டும் அப்படின்ட்டு. ஸோ இந்த FCRA ஆக்ட் நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இது கிறிஸ்துவர்களுக்காக மட்டும் கொண்டு வந்த ஆக்ட் கிடையாது. இருக்கக்கூடிய எல்லா மதங்களும் கொண்டு வந்த ஆக்ட். ஆனா கிறிஸ்துவர்களுக்காக மட்டுமே முட்டுக் கூறக்கூடிய ஸ்டாலின் அவர்களாகட்டும் மற்றவர்களாகவும் எதுக்காக அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க தெளிவா. இதுக்காக தான் அமித்ஷா அவர்கள் இந்த FCRA ஆக்டை திரும்ப அமெண்ட்மெண்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காரு. நன்றி, வணக்கம்.